ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாவு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா என்ன பண்ணி சுடுதண்ணியில் நல்லா அவிச்சு எடுக்க போகிறோம். அதான் வேக வச்சு எடுக்க போகிறோம். வேக வச்சு எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதாவது ஒரு 3/4 பாத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா கருப்பட்டி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி 3 ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். கருப்பட்டி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அந்த மண் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த கொழுக்கட்டைகளையும் 4 ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. நான் தண்ணி ஊற்றிட்டேன். அது போக தேங்காய் அரைச்ச விழுது இதையும் சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். அதில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.